கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. இந்த நாளில் உங்களை கர்த்தர் காண கிருபை செய்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வேதத்துல ஒருவரை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். சகோயு என்னப்பட்ட மனுஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அந்த மனிதரை குறித்து அநேகருக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் ஒன்று நாம் படிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனிடத்தில் சேருவதற்கு அவரிடம் இருந்த தடைகள் என்ன, அவர் என்ன தடை காணப்பட்டது என்று பார்க்கின்ற போது அவர் பாவியான மனுஷன் என்று பார்க்கின்றோம். இரண்டாவது காரியம், ஜனக்கூட்டத்தில் எல்லாரை காட்டிலும் மிகவும் குள்ளமான ஒரு மனிதர். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆனால் தேவன் அவரை என்ன செய்கிறார்? அணுகுகிறார். எப்படி அணுகுகிறார்? மேலே பார்த்து, சகேவே நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தடை என்ன என்றால், நாம் எந்த விதத்திலும் ஜெபத்திலும் சரி, வேத வாசிப்பிலும் சரி, நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகின்றோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தேவனை தேடுவதை நாம் மிகவும் குறைத்து கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அங்கே சகேயு குறித்து பார்க்கின்ற போது தேவனை தேடுகிற மனிதனாக காணப்பட்டபடியினால் தேவன் எல்லா தடைகளையும் மீறி சகேயுவை சந்தித்தார். அங்க இருக்கிற எல்லா ஜன கூட்டத்தாரும் அவரை முறுமுறுத்தார்கள். எப்படி பாவியான இவரிடத்தில் தேவன் போகிறார் என்று முறுமுறுத்தார்கள். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. தேவனை தேடும் போது சகேயுவுக்கு ரட்சிப்பு வந்தது. தன்னிடம் எல்லாவற்றையும் விற்று அப்படியாக எல்லா ஆஸ்திகளும் என்ன செய்தான்? ஏழைகளுக்கு கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவனை நீங்கள் தேடும் போது தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளையும் கர்த்தர் இன்றைக்கு தரப்போகிறார். எல்லா தடைகளையும் நீக்கிறவர் உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்துல அவர் தலைவராக இருக்கும் போது எல்லா தடைகளையும் நீக்கிற தேவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.